ஆர்பிஐயோட பெரிய விஷயம் 25 பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட் கட் பண்ணி ரேட்டை 5.25% கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப கூல் ஆகிடுச்சு. அக்டோபர் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஜஸ்ட் 0.25% தான். அதே சமயம் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்பிஐ இந்தியாவோட growth forecast ஃபினான்ஷியல் இயர் 26க்கு 7.3% ரைஸ் பண்ணிருக்காங்க 6.8%ல இருந்து. அதான் எக்கனாமிஸ்ட் இதை கோல்டிலாக் செட்டப்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் growth, லோ இன்ஃப்ளேஷன் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஈஸி ஆகுது. இது உங்களுக்கு என்ன அர்த்தம்? லோன் இஎம்ஐஸ் குறையும், அதாவது ஹோம், ஆட்டோ, பர்சனல் லோன்ஸ் ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக ஆரம்பிக்கும். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல கெயின் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரேட்ஸ் குறையும் போது பாண்ட் பிரைசஸ் ஏறும். ரியல் எஸ்டேட், ஆட்டோஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் மாதிரி செக்டார்ஸ்ல டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா பாரோ பண்றது ஈஸி ஆகுது. ஓவராலா இந்த ரேட் கட் கிரெடிட் பூஸ்ட், growth சப்போர்ட் அண்ட் எக்கானமில மணி ஃப்ளோவும் ஈஸியா இருக்கணும்னு தான். இந்த மூவ் உங்க போர்ட்ஃபோலியோவை ஒரு டெட் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்துக்கு கனெக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கிளியரா சிம்பிளா கைட் பண்றோம்.